ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் இலக்கண பதிவுகள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரபு தொடர்கள் பற்றி பார்க்கலாம். இது ஓல்டு புக்கில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு இது வரும். இந்த ஆகாய தாமரைன்றது குரூப் 4ல் போன வருஷம் கேட்டாங்க. இந்த 13ஐயும் கண்டிப்பாக பறிச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சு சொல்லலாம். இது எப்படின்னு நான் புரிய வைக்கிறேன். மரபு தொடர்கள் 13 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆயிரங்காலத்து பயிர். கல்யாண வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப காலத்துக்கு நீண்டு நிலச்சிருக்கிறனால தான் அது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை. வின்னர் படத்தில் பார்த்தீங்கன்னா இட்ரா கைப்பிள்ளை அப்படின்னு பாருமா, அவன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் யாரோ சொல்கிறதுக்கு பின்னாடி அவங்க சிசியன்ஸோட பேச்சை கேட்டு அவர் பாட்டி செய்வார். ஸோ அதுதான் எடுப்பார் கைப்பிள்ளை, இட்ரா கைப்பிள்ளைன்னு சொல்லுவாரா விண்ணொரு படத்தில் வடிவேலு பின்னாடி சிசிய பேச்சை கேட்டு. ஸோ அதுதான் அது. தன் சின்றையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஏட்டு சுரக்கா கரிக்குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஸோ இதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை இந்த பழமொழி. அவளை நிறைத்து உரலை இடித்தல். இப்போ நாம் யாரையோ நினச்சிட்டு வெறும் உரலை இடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குங்க வெறும் உரலை இடிச்சிட்டு இருந்தா? அதைத்தான் நம்ம எண்ணமும் செய்கிற செயலும், அதை என்னன்றது அவள், செயலுன்றது உரல் இடிக்கிறது. ரெண்டும் ஒத்து வராமை. எதையோ நினச்சிட்டு எதையோ செய்யும். ஸோ அதுதான் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா பொய் அழுகை. முதல கண்ணீர் வடிக்காத, நம்ம ஏதாவது அடம் பிடிச்சோம்னா முதல கண்ணீர் வடிக்காத அப்படின்பாங்க. பொய் அழுகை இதுக்கு பேர். அவசர கொடுக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு விஷயத்த என்னன்னு யோசிக்காம டக்குன்னு செய்கிறது தான் அவசர கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணி துணியாதார். ஆகாய தாமரைன்றது அப்படி ஒரு கிடையவே கிடையாது. ஆகாய தாமரை அப்படின்னு ஒன்று இருக்குது. வானத்துலேருந்து தாமரை வருமா? ஆகாயன்றது வானம், வானத்தில் எங்கே தாமரை இருக்குது அப்படின்றது ஒன்று இல்லை. கம்பி நீட்டல்னா சொல்லி கொள்ளாமல் செல்லல். கம்பி நீட்டல் சொல்லாமல் செல்லல். ஸோ இதை அப்படியே படிச்சுக்கோங்க. தாளம் போடுதல். குரு இருக்கார், சிஷியர் இருக்கார். சிஷியர் சொன்னதை கேட்டு குரு வந்து தாளம் போட்டுட்ருப்பார். அதாவது நம்ம யாராவது சொன்னோன்னா அதுக்கு ஒத்து வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தாளம் போடுது. எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது, நம்பிடுறது. தாளம் போடுதுன்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். காணல் நீர்னால் நம்ம ரோட்டில் போகிறோம், பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும், பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரியாது. அதுதான் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. பஞ்சாய் பறத்தல். அதுலேயே இருக்குது பறத்தல்னு. பஞ்சாய்னா அலைந்து. ஒரு விஷயத்துக்கு நம்ம எங்கேயோ போகிறோம், ஏதோ ஒன்று வாங்க போகிறோம், ஆதார் கார்டு, எந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா, அலைஞ்சி தெரிஞ்சிட்ருக்கேன், அதுக்கு பேர் தான் பஞ்சாய் பறத்தல். குட்டி சோறு எதுக்கு கட்டுவாங்க? அது எதுக்குன்னே தெரியாது. குட்டியாக இருக்குது, அது எதுக்கு ஒன்றுமே தெரியாது. பயனின்றி இருத்தல். கொட்டி அளந்து பேசிகிட்டு இருக்காப்பா, எங்கேயோ யார்கிட்டையோ பேசிட்டு வந்துட்டு இங்கே கொட்டி வந்து அளந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல, மிகுதியாய் பேசுதல். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்துக்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை. தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஏட்டு சுரக்காய் கரிக்குவாது பட்டெறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர் பொய்யழுகை. அவசர குடுக்கை எண்ணி துணியாதார். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. நம்பி நீட்டல். சொல்லி கொள்ளாமல் செல்லல். தாளம் போடுதல். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள. காணலில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. பஞ்சாய் பறத்தல். அலைந்து தெரிதல். குட்டிச்சுவர்னா பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல்னா மிகுதியாய் பேசுதல். ஸோ இந்த 13லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக மறக்காமல் படித்து வச்சுருக்கோங்க. இது வந்து நியூ புக்ஸ்லேயும் இருக்குது, அதை நான் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.